இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்தரிப்பீர்கள் என்ற டாபிக்ல தான் நம்ம பேசுகிறோம். நம்ம கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற சுகத்தை முதல்ல சுதந்தரிக்கணும். சுகம், நீங்கள் சுகமாக இருப்பது தேவ சித்தம். சரியா? சுகமாக இருப்பது தேவ சித்தம்னு சொல்லி நேரங்கட்ட நேரத்தில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கிடந்துக்கிட்டு சுகமாக இருப்பது தேவ சித்தம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, அதான் விஷயம் என்னென்னா, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையின் மேலே கட்டுறானாம். அப்போ கற்பாறை அங்கே இருந்தாலும், கட்டுகிறதுக்கு பொருட்கள் இருந்தாலும் கொஞ்சம் புத்தி இருக்கணும். அப்படின்னு தானே அது அர்த்தம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் கர்த்தரை ஆசீர்வதிச்சாருங்கிறது எல்லா பொருட்களும் அதை இதை சாப்பிட்டுக்கிட்டு அதுக்குரிய சரீரத்துக்கு உடற்பயிற்சி இல்லாமையும் அப்படி இப்படி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி போயிடுது பாருங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நம்ம அதாவது முதல்ல ஆரோக்கியத்தை சுதந்தரிக்கணும், ரெண்டாவது ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும், மூணாவது சமாதானத்தை சுதந்தரிக்கணும், நாலாவது தான் செழிப்பை சுதந்தரிக்கணும். சுதந்தரிக்கணும்னா செழிப்பு, நிலம், நகை, காரு, பங்களா அப்படின்னு நான் பேசினேன்னு வைங்க, அம்பானி வீட்டுக்கு தான் போகணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அதாவது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தேவன், அதெல்லாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சுதந்தரிங்கள், தேசத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சுதந்தரிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, திட்டங்கள் இருக்குல்ல, பிளான் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தான் ரொம்ப பேசுகிறேன். அல்லது நான் ஆண்டவரை நம்புகிறேன், வேலையில் போராட்டம், வேலை இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பலவீனம், பயம், கலக்கம், எதிர்மறையான எண்ணம், ஆனால் ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது, இன்னொரு பக்கம் தனிமை, இன்னொரு பக்கம் என்ன ஆகுமோ தெரியல, இந்த மாதிரி கன்ஃபியூஷனோடு இருக்கிற தேவ பிள்ளைகளோடு தான் இன்றைக்கி நான் பேசணும்னு விரும்புகிறேன். ரைட். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த என்னாகமம் 13:30 தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். அந்த 13:30 என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, வாசிங்க, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் எளிதில் அதை ஜெயித்துக் கொள்ளலாம், உடனே போய் சுதந்தரிக்கலாம், உடனே போய் சுதந்தரிக்கலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். இதுதான் நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை மட்டும் மைண்ட்ல வச்சது 2 பேர் தான், காலேப்பும் யோசுவாவும் தான். அதனால தான் அந்த தேசத்தை அவங்க சுதந்தரிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கூட போன மற்ற 10 பேருக்கு பிரபுக்கள் தான் பேர். சில நேரத்தில் பாருங்க, நாங்கள் மூத்த விசுவாசிகள், சில பேர் சொல்லுவாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிறோம், மெகா சர்ச்சுக்கு போகிறோம், இந்த சர்ச்சில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்வாங்க. நாங்கள் இன்னொரு சில சொல்லுவாங்க, நாங்கள் 3-4 தலைமுறை கிறிஸ்தவங்கன்னுவாங்க, இந்த சர்ச்சை எங்கள் அப்பா அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. எல்லாம் வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த 2 பேர் பக்கம் இருக்கீங்களா அல்லது அந்த 10 பேர் பக்கம் இருக்கிறீங்கன்னு தான் முக்கியம். இப்போ முக்கியம் அந்த 10 பேர் மட்டும் சளைத்தவர்கள் கிடையாது. 6 லட்சம் அந்த புருஷர்கள் மத்தியில் நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த 12 பேரை சூஸ் பண்ணுறதுக்கு மோசே எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு. 12, வெறும் 12. அப்போ அந்த 12லே 10 அவுட்டுன்னு வைங்க, எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. அப்போ அந்த 10 பேர் பேசுறது தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிறது. அமலேக்கியரை கண்டோம், எமோரியரை கண்டோம், எபூசியரை கண்டோம், கானானியரை கண்டோம், அவனை கண்டோம், இவனை கண்டோன்னு சொல்லி இவன் பயங்கரமான ஒரு பிக்சரை கொடுத்தோடனே ஜனங்கள் அப்செட் ஆயிட்டாங்களே. இன்னைக்கு தொடர்ந்து பேச போகிறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை பாருங்கள். verse 31 வாசிக்கலாம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, நம்மாலே எதிர்க்க முடியாது. அண்டர்லைன் த பாயிண்ட் போதும், நம்மாலே எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதாவது பொதுவாக நான் அனுபவிக்கிறது தான் நான் பேசுறது. பொதுவாக கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன். சரியா? நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் ப்ராக்டிஸ் பண்ண விரும்புகிறதையும் தான் உங்களுக்கு நான் போதிக்கிறதுனால தான் கொஞ்சம் அழுத்தமாக, சில நேரத்தில் முரட்டுத்தனமாக, சில நேரத்தில் சத்தம் போட்டு நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன்னா, அவங்க வார்த்தையை கவனிங்க. அவரோடு கூட போய் வந்த மனிதரோ, அதாவது இந்த 2 பேரோடு போன 10 பேரோ, அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா, அந்த ஜனங்களோட எதிர்த்து நிற்க நம்மளால் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா, நம்மளாம் முடியாதுப்பா.
3 வேளை சாப்பிட முடியுமா? 3 வேளை சாப்பிட முடியுமா? நினைச்ச நேரம் உடுத்த முடியுமா? உன்னால ஆண்டவர் கேட்பார்ல, நம்மளால முடியாதுப்பா, எதிர்க்க முடியாதுப்பா. நீ ஏன் எதிர்க்கணும்? ஏற்கனவே தான் கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த இடத்த நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு, ப்ரனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், எதிர்க்க முடியாது, எதிர்க்க இயலாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் என்ன சொல்லுது நமக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், அவங்கள விட்டுருங்க, 10 பேரை விட்டுருங்க. இப்ப அந்த 10 பேருடைய ஆவி நிறைய சபைகளுக்குள்ளும், அந்த சபைகளின் வழியா சில குடும்பங்களுக்குள்ளோ, அந்த குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள நுழைந்தா என்ன ஆகுது பாருங்க. இன்னைக்கு அதை என்னால முடியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் ஆல் நைட்டா, ஐயோ ஆல் நைட், அது ரொம்ப கஷ்டம். 2 மணி வரைக்கும் சேர்ந்து அரட்டை அடிக்க முடியுமா? கல்யாண வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தரை காசிப் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேச அதெல்லாம் முடியும். ஆனால் ஹால் நைட் ஐயோ, அது சுகர் லெவல் ஷூட்டப் ஆயிரும். அது ஏற்கனவே ஷூட்டப் ஆகி தானே கிடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை பாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பேசினாதான் சிலருக்கு கொஞ்சம் அப்படி சுதாரிக்கிறாங்க பாருங்க. அவங்க வார்த்தையை பாருங்க, அவர்களோடு போன மனிதரோ, அவங்க சொல்றாங்க, அந்த ஜனங்களை எங்களால் எதிர்க்க முடியாது. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களோ நானோ எதிர்க்க முடியாதுதான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதையா? தேவனுடைய பிள்ளைகளை எப்படி எதிர்க்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை விட்டுருங்க, நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் பீப்புள், புது உடன்படிக்கையின் பிள்ளைகள் இல்லையா? அப்போ நமக்கு எதிர்ப்பு இல்லையா அப்படின்னா, யாராவது ஒரு பிரசங்கியாரு உனக்கு எதிர்ப்புலாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா சொல்கிறானுங்க, பிசாசு போராட்டம்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எங்ககிட்ட நிறைய பிசாசு பிடிச்ச ஆள் இருக்காங்க, கொஞ்சம் அனுப்பி விட்றேன், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். வாட் பைபிள் சேஸ் அதை தான் நம்ம பேசுகிறோம். வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம், எஃபீசியன் சாப்டர் 6 verse 11ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:11 வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு 6:11 எபேசியர் 6:11, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் வாயை திறந்து வாசிங்க, இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உனக்கு திராணி இருக்கணும், உனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், உனக்கு பலன் இருக்கணும், உனக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும்னு அர்த்தம். அப்போ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும்னு எபேசியர் சபைக்கு, எபேசியர் சபை ஒன்று என்னாகமத்தில் கிடையாது, இல்லை அது லேவியர் ஆகமத்தில் கிடையாது, அது நியூ டெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் த கிராஸ் இல்லையா? இயேசுவின் இரத்தத்தினால விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு பேசுகிறாரு. நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும்னா என்ன அர்த்தம்? பிசாசு தந்திரவன், அவன் உன்னை எதிர்த்து வருவான் அப்படின்னு தான் அதுல அர்த்தம். அவனை எதிர்த்து நிற்கணும்னு அர்த்தம். எதிர்த்து நிற்க அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. அதே போல அந்த 13ஆம் வசனத்தை பாருங்களேன். 6:13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஒரு நிமிஷம். தீங்கு நாளில் அவைகளை நீங்க எதிர்க்கணும். அப்புறம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். சகலத்தையும் செய்து முடித்தவங்களாய் நிற்கவும் திராணி உள்ள, திரும்ப வருது பாருங்க, திராணி உள்ளவர்களாகும்படி. அண்டர்லைன் த பாயிண்ட். ஐயா, நம்ம இந்த சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் ஓகே, நீங்கள் ஆன்மீக பாஷை பேசுகிறதெல்லாம் ஓகே, நீங்கள் இந்த சர்ச்சில் கம்யூனியன் சர்வீஸில் போய் கலந்து கொள்றதெல்லாம் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மூப்பராக இருக்குது, எல்டராக இருக்குது, செக்ரட்டரி, ட்ரெஷரரு, இன்னும் அசிஸ்டன்ட் பாஸ்டர், என்ன மாதிரி எவேஞ்சலிஸ்ட்டு எல்லாம், நீ எவேஞ்சலிஸ்ட்லாம் இருக்குதெல்லாம் நல்லது தான். ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். ஆனால் சாத்தானின் தந்திரங்களை எதிர்க்கிற திராணி இருக்கா? பவுல் சொல்றாரு, எதிர்க்க உனக்கு கெப்பாசிட்டியை கர்த்தர் சிலுவையில சம்பாதித்து கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஏனென்றால் ஏற்கனவே சிலுவையில அவனை தோற்கடிச்சிருக்கிறாரு. அப்படிதானே வசனம் சொல்லுது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை? பிசாசு வந்துட்டான் பிரதர், அங்க தடுக்கிறான் பிரதர், அங்க ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ராத்திரில வீட்டுக்குள்ள நடக்கிறான் பிரதர், அவன் நடக்கிறானா, நீ எழும்பி தூக்கத்துல நடக்கிறியா தெரியல. அதனால பார்க்கறதெல்லாம் சிலருக்கு பிசாசு.
ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரம் ஆடிச்சுன்னா ஐயோயோ பிசாசு வந்து ஆடிச்சுன்றது சொல்றது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், அது பிசாசோ பிசாசு இல்லையோ, ஆனால் எதிர்க்கிறதற்கு ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆவியில நிரம்பவங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படியா சொல்றீங்க? அப்படி இருக்கிற மாதிரி தெரியலன்னா நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை அனல் மூட்டுனாதான் அது வெளிப்படும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பாடுகிற ஒரு தாளந்த கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்தா அது தன்னால வந்துடாதியா. நீ வாயை திறந்து பாடணும். பாட பாடதானே பாட்டு வருது. பாட பாட்டு வருது. இப்போ பாருங்க, தகப்பன் பாடுறாரு, கொஞ்ச நாள்ல பிள்ளைகள் பாடுறாங்க, அப்புறம் பிள்ளைகள்லாம் பாடுறாங்க. சில வீட்டில் பார்த்துருக்கீங்கல்ல, சில வீட்டில் தகப்பனார் இசைக்கறி வாசிப்பார், கொஞ்ச நாள்ல பிள்ளைகளும் வாசிக்க ஆரம்பிச்சோம். எப்படி? அதுக்குள்ள அவங்களை இன்வால்வ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், போதிக்கிறேன் என்று கேட்டால், இந்த மாதிரி எதிர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சிருக்கிறீங்க, ஐயோ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அது உண்மை தான், டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, உண்மை தான். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, கர்த்தருடைய நாமத்தினால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை நீங்க கீப் அப் பண்ணணும். ஆமேன். எதிர்க்க இன்னைக்கு அவங்க வாயில வர வார்த்தையை பாருங்களேன், பேர் தான் பிரபுக்கள். ஆனா அவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த ஜனங்களை நம்மால எதிர்க்க முடியாது. யாக்கோபு 4:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 4:7, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்க்கிறது யார் கையில இருக்குது? ஏசப்பா வந்து உங்க முன்னால் நின்றுகிட்டு இருப்பாரா? அவர் தான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனா இருக்கிறாரே. அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப ஏன் உங்களால எதிர்த்து நிற்க முடியவில்லை என்ற கேள்விக்கு ஒரு பதில சொல்றேன். அந்த பதில் எதுல இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகளே 1 பேதுரு 5:8 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுகிறது? வாசிங்க 1 பேதுரு புத்தகம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்த வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பார்த்தீங்களா? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நின்னா தான் கொஞ்சமாவது அவன் வந்து உங்களுடைய ஜபத்துக்கு கொஞ்சம் அசைவான். சும்மா அப்பால இப்போ சாத்தான்னா அவன் சிரிச்சிட்டு கிடப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, இப்போ உங்க வீட்டில் நீண்ட காலமா ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னு வைங்களேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அது தாத்தா காலத்துல வாங்கினது, உங்க அப்பா வந்து அதை செட்டில் பண்ணாம போயிட்டாரு. இப்போ தாத்தாவுடைய சொத்து பேர பிள்ளைகளுக்குன்னு ஒரு டீம் எழுப்பி நிக்குது உங்க வீட்டில். இப்போ பிரதர்ஸுக்குள்ளே சரியான ஒரு இணக்கம் இல்லை. அப்போ அந்த பேர பிள்ளைங்களாம் எழும்பி நின்றுக்கிட்டு தாத்தா சொத்து எனக்குன்னு அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டு நிற்கிறான்னா, இது என்னைக்கு அது வந்து ஒழுங்குபட்டு வரப்போகுது? அப்போ நீங்கள் பாருங்க, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்த்து நின்று வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும்னா அந்த சாத்தானை நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எதிர்க்கணும். அப்போ சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவானா? எப்படி எதிர்க்கிறது? எப்படி எதிர்க்கிறது? எங்களை மாதிரி ஆட்களை ஜெபிக்க சொல்லிட்டு நீங்க தூங்குறதா? இல்லையே. வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாசிங்க தொடர்ந்து, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீங்களே. வாட் இஸ் த மீனிங்? ஆமா, கொஞ்சம் அந்த உறுதியா விசுவாசத்துல நின்று அவனை எதிர்க்கும் போது சில டிஸ்டர்பன்ஸ் வரும், சரியா? சில போராட்டங்கள் வரும், சில அசதி, சில சோர்வு அவன் அனுப்புவான், வெளியே இருந்து அட்டாக் பண்ணுவான். அப்போ உடனே நீங்க சுதாரிச்சு கொண்டு கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருக்க, உங்க விசுவாசத்தை தளர விடாம ஜெபிப்பீங்கன்றா கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு சமாதானம் வந்துடும். சாத்தானுடைய கிரியைகளை நீங்க அழிக்கலாம். கையை வைத்து ஜெபம் பண்ணிருங்க. எங்களால முடியாது என்பது கிடையாது ஆண்டவரே, எங்களால முடியாது என்பது கிடையாது. தோத்திரம்.
எங்களால முடியாது என்பது கிடையாது. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எங்களால முடியாது என்பது கிடையாது. எங்களால முடியாது என்பது கிடையாது. எங்களால முடியும். என் இயேசுவால் எல்லாம் முடியும். எங்கள் இயேசுவால் எல்லாம் முடியும். எங்கள் இயேசு அப்பாவனால் எங்க வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியும். எங்க அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இடர்பாடுகள் நிமித்தம் முடங்கி கிடக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்களை ஆண்டவரை மீட்டெடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முன்னிட்டு, நாமத்தினால எங்களால் முடியும். எங்களால் முடியும். அவனை ஜெயிக்க எங்களால முடியும். பில்லி சூனிய கட்டுகளை சுட்டரிக்க ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். பின்வாங்கி போன என் பையனை, என் மகளை மறுபடியும் ஆண்டவரே அவங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துவதற்கு நீர் எனக்கு பலன் கொடுப்பீராக. அதனால முடியும் ஐயா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் சேர்ந்து பாடிடுவோம். கர்த்தருடைய நாமத்தில் பாடும் போதே ஒரு கிருபை உங்க மேல வந்து இறங்கிரும். ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் நல்ல கரங்களை தட்டி எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் 6:10 ஒரு நல்ல ஒரு வார்த்தை இன்னைக்கு சாயந்தரம் நான் வாசித்தேன். நீங்க அதை வாசிங்களாம் பார்ப்போம். 6:10 அப்போஸ்தலர் நடபடிகள் 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. பாத்தீங்களா? எதிர்த்து நிற்க முடியல. ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியல. நம்ம சொல்றோம் ஐயோ எங்களால் முடியல பிரதர், அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் பிரதர், அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பிரதர், அவங்களுக்கு வந்து பயங்கரமான சாத்தா அவங்க கிட்ட இருக்கிறான் பிரதர், அல்லது அவங்க வந்து ஐயோயோ. அதாவது நான் ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை யாரா இருந்துட்டு போறாங்க, ஆனா நீங்களும் நானும் வசனத்தின் மேல நின்றால், இரண்டாவது கர்த்தரை சார்ந்து இருந்தால் நம்ம எதிர்க்க எந்த மனிதனாலும் முடியாது. ஆமென். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது இல்லை. ஞாபகம் இருக்கா? யோசுவாவின் புத்தகம் 1:5. அதுதான் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர ஐயோயோ ஐயோயோ. அப்போ எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? அது எதுக்கு சர்ச்சில் போய் முதல் வரிசையில் வேற உட்காந்துக்கிறீங்க, அந்த சீட்டை வேற விட மாட்டேன்றீங்க சிலர், இல்லை விட மாட்டேன்றீங்க. அதனால நீங்கள் ஒரு எமோஷனல் கிறிஸ்டியனாக இருக்காதீங்க, ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியனாக இருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களால் முடியும் சொல்லுங்க, என்னால் முடியும். ஆமென் காமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகலத்தை நான் செய்து முடித்து நிற்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாய் நீங்கள் நிற்க போறீங்க. ரைட்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தேவானுடைய ஆவியை எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ ஸ்தேவான் வந்து பயங்கரமான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பார் போல இருக்குல்ல, பல யூகேல படிச்சிருப்பாரா அல்லது எங்கள் யூஎஸில் படிச்சிருப்பாரா தெரிலல. ஐயா அவன் எங்கேயுமே படிக்கலையா? சர்ச்சுக்கு அவரை கூப்பிட்டதே சாப்பாடு பரிமாறுற வேலைக்கு கூப்பிட்டாங்கய்யா. சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு கூப்பிட்ட ஒரு ஆளை ஆமாம் ஆண்டவர் பேச வைக்கிறாரு. அவனுடைய ஆவியை ஒருத்தரால் எதிர்த்து நிற்க முடியலையா? அப்போ என்ன அது விஷயம்? என்னது?
நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு சாதாரண குக்கு அல்லது ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவுறேன், சரியா, நான் ஒரு அடிமை பெண்ணு. அந்த அடிமை பெண்ணு தானே அந்த சீரியா அந்த நாகமானுக்கே சுவிசேஷம் சொன்னா. என்ன சொல்றீங்க? இந்த சாப்பாடு போடுற ஆள் தானே அநேக தேசங்கள் இருக்கிற மனுஷர்கள் அவனை எதிர்த்து நிற்க முடியலையாமே. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுடைய இயலாமையே சொல்லிட்டு கிடக்காதீங்க, எனக்கு பணம் இல்லை, அது தெரிஞ்ச கதை தான். அதனால என் குணம் சரியில்லை, அது தெரிஞ்ச கதை தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது குணமும் நல்லாகும், பணமும் கத்த தருவார். கையை வைத்து ஆண்டவர் தோத்துறோம், ஆமென். எப்போ தருவார்னு கேட்காதீங்க, அந்த நேரத்துக்கு ஆண்டவர் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்போ அடுத்தது நீங்க திரும்பி வாங்கல, அந்த 13ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 32ஆம் வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆட்கள். நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் என் அனுபவத்திலிருந்து சொல்றேன். நான் 1981 கர்த்தர் ரட்சித்தார். ஏப்ரல் மாதம் 82 இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். 84ஆம் ஆண்டில் படிப்பெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இந்த சுவிசேஷ ஊழியத்தில் முழு நேரமாக காலடி எடுத்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ 1984 until today கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த 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 80ஸ்லேயே என்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தனோ அன்னையிலிருந்து நல்லா கவனிக்கணும், என்னை அறியாமலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நான் பார்ப்பதற்கு சாதாரண மனிதனாய் இருந்தாலும், சரியா, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லாமல் இருந்தாலும் எனக்குள்ளே உன்னதமான தேவனுடைய ஆவி இருக்கிறது. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? ஆவியை பெற்றவர்களுடைய கேரக்டர்ஸை பைபிளை வாசிக்கும் போது. அபிஷேகம் சிம்சோன் மேல் வந்து இறங்கினது, ஆவிக்குள்ளானான். அபிஷேகம் தாவீதின் மேல் வந்து இறங்கினது. அப்போது தாவீது என்ன செய்தார்? அபிஷேகம் 120 பேர் மேல் இறங்கினது. அப்போது என்ன செய்தார்? இப்ப சொன்ன ஸ்தேவான், அவன் மேல ஆவியானவர் இறங்கினார், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான் இல்லையா? அப்போ இதுதான் நம்முடைய உணவு. அப்ப இதை பிராக்டிஸ் பண்ணி ஆவியானவரே அப்புறம் ஜீவனுள்ள வசனம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வசனம் மாறாது. அப்போ மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், அவனுக்கு பேர் தான் மனுஷன். ஆனால் வசனம் மாறுமா? மாறாது. அப்போ ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர், ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் வசனம். இதுவையே பிடித்து கொண்டதுனால எங்க போனாலும் அறியாத ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அறியாத தைரியத்தை கொடுக்கிறார். நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு ஊழியத்திற்கு போன போது ஆண்டவர் உணர்த்தினதுனால சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட தேசம், அந்த தேசம் தேவ பிள்ளைகள் இல்லாத ஒரு, அதாவது அது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிரான ஒரு தேசம் வச்சுக்கோங்க. அங்கே போய் எனக்கு அங்கே ஒரு வாரம் ஊழியம் செய்ய எனக்கு அனுமதி கொடுத்தார்கள், வீசா. அந்த தேசத்தில் போய் நான் இறங்குறேன். அந்த ஒரு வாரம் ஊழியத்துக்கு அந்த இமிகிரேஷன் அந்த அதிகாரிக்கு முன்பாக போய் நிற்கிறேன். அவர் பார்க்கிறார், ஒரு வாரம் கொடுத்துருக்காங்களா, அது ஒரு வாரம்லாம் நீ இருக்க முடியாது, 2 நாளில் போயிடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் என்கிட்ட. சொன்ன உடனே அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரை பக்கத்தில் இருக்கிற அதிகாரி ஒரு கூப்பிட்டதுனால அவர் அப்படி திரும்பி அவர்கிட்ட பேச ஆரம்பித்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை சத்தம் போடாமல் மனசுக்குள்ள பொல்லாத பிசாசே, இந்த ஊழியத்தை தடுக்க நினைக்கிற ஆவியை, இந்த மனுஷிக ஆவியை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். முடியாது கிடையாதுன்னு சொன்ன அதே ஆள் அவன் சீல் பண்ணி ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் விசாவை, சென்னையில் கொடுத்த விசாவை அவன் வந்து அக்செப்ட் பண்ணி அனுப்பி விட்டான் பாருங்க. அந்த 1 மினிட், நாட் ஈவன் 1 மினிட் ப்ரேயர், நினைக்கிறேன் 20 செகண்ட் தான் இருக்கும். ஆவியில் நிரம்பி அந்த ஆவியை அதட்டணும். அந்த ஆவி அடி பண்ணிச்சிட்டு கர்த்தருக்கு தோத்துறோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு கிருபை இருக்கியா, உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? ஏன்னா அழகா இல்லை, எல்லாம் நல்லா எல்லாரும் அழகா இருக்கிறாங்க. அழகா இருக்கிறவன் என்னத்தை சாதிக்கிறான்?
இன்னைக்கு அழகு இருக்கும், நாளைக்கு ஏதாவது ஒரு வந்தா என்ன ஆயிரும் அழகு இல்லையா? அழகும் சௌந்தரியமும் என்னது வீணுன்னு சொல்லி இருக்குது இல்லையா? எனக்கு பணம் இல்லையா, பணம் இல்லைன்னா அப்படி உட்காந்துக்கிட்டா இருப்பீங்க? இல்லாதனால தான் உட்காந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு எல்லாம் பணம் படைச்சவனு ஐ எம் சோ பிஸி நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இருந்தா பணமும் இருக்கும் குணமும் இருக்குயா, அதான் முக்கியம். அப்போ இங்கே பாருங்க, இவங்க சொல்றாங்க அதில் நாங்கள் அவங்க அந்த வசனத்தில் நம்ம என்ன சுற்றி பார்த்து வந்த தேசம் குடிகளை பச்சிக்கிற தேசம். இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு சமாளிக்க முடியுமா மோசையால்? அடுத்தது அவங்க சொல்றாங்க பாருங்க, டைம் இல்லாதனால போறேன், அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். இதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஐயா. அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். வசனம் என்ன சொல்லுது? 1 யோவான் 4:4. உங்க எல்லாருக்கும் தெரியல, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சிலர் வந்து ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு சபையில சொல்லிடுவாங்க. சபைக்குள்ள உட்கார்ந்து 4 சுவருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எண்ணில் இருக்கிறவர் பெரியவர்லாம் சொல்லக்கூடாது. கடினமான பாதையில் போகும்போது, அந்த ஃபெய்த் வேல போகும்போது இல்லையா, the way of tragedy, the way of agony, the way of painful, அதன் வழியா நீங்க போகும்போது தான் நாம சொல்லணும், அதாவது உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலோ எண்ணில் இருக்கிறவர் பெரியவர்னு. ஆமென் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றீங்களோ உன்னதமான தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்குள்ளே ஒரு பெரியவர் உலாவுகிறார். ஆமென். ஆவியானவரை நான் சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரம் அப்படி நீங்க நினைக்கணும். ஏன் அந்த நினைப்பு வரலன்னா, ட்ரம் அடிச்சாதான் ஆவி இறங்குது. அந்த புத்தி போயிடணும். ட்ரம் அடிக்கிறானோ இல்லையா, கீபோர்டு வராதவன் லீவ் போட்டான்னு வைங்களேன், இல்லை ஒருவேளை கரண்ட்டே போயிருச்சுன்னு வைங்களேன், ஆவி இறங்க மாட்டேன்னு சொல்றாரோ, மின்சாரம் தடைப்பட்டபடியால் நான் இன்றைக்கு உங்கள் சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரா எங்கேயாவது? இப்படியே பழகிட்டோம். அந்த நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இந்த ரிதம் பேடு கிடையாது, SPD 20 இருந்தால் தான் சில பேருக்கு ஆவி இறங்குதுன்றான் இல்லையா? புதுசாக லேட்டஸ்ட் வாங்கி கொடுங்கன்றான். கர்த்தர் கிருபையில் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ இருக்கிறத வச்சு பாடு, இருக்கிறத வச்சு நீ வாசி, ஆண்டவர் நடத்துவார். ஆமென், கர்த்தருக்கு தோத்திரம். நான் சொன்ன அந்த காலத்தில் இதெல்லாம் வச்சுக்கிட்டா பரிசுத்தாவினர் இறக்குறாங்க. பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, அங்கே டி மோகன்லாம் அந்த காலத்துலேருந்து ஊழியம் செய்கிறாங்கல்ல ஆவிக்குரிய வட்டாரங்களில், அவங்கெல்லாம் அந்த இறக்குனாங்க. அந்த ஒரு கொட்டு வச்சு அடித்து பாடுவாங்க. ஆமென். சாராள் நவரோஜ் அம்மாலாம் எப்படி எவ்வளோ பாடல்கள், அவங்க மறித்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் பாட்டு நிற்குதே, இன்னும் நிற்குதே. விஷயம் என்னன்னு கேட்டா ஆவியானவர். ஆமென். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை அற்பமா நினைக்காதீங்க. அவங்க பெரிய ஆட்கள். அப்போனா நீ வந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உன்னை மட்டுப்படுத்தல, உனக்குள் இருக்கிற கர்த்தரை மட்டுப்படுத்துகிறாய். ஆமென். பெரியவங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஏளனமா நினைக்கல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுமந்தைதான்யா, சிறுமந்தையே பயப்படாத, உனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் தருவேன் அப்படியா சொல்லியிருக்காரு. உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருயா, ராஜ்யத்தை கொடுப்பேன். இதெல்லாம் நீங்க வாசிக்கணும், விசுவாசிக்கணும். இதெல்லாம் விசுவாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசித்தான் இந்த ஊழியத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். பாருங்க, சகரியா 4:6-7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க வேகமா அந்த வசனத்தை. சகரியா 4:6-7 வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல ஐயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். என்னுடைய ஆவியினால். செருபாபேல என்னுடைய ஊழியக்காரனை நீ வந்து பயப்படாத, உன்னுடைய பலமோ உன்னுடைய பராக்கிரமோ ஒன்னுத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் PhD படிச்சிருக்கிறேன், நான் டாக்டரேட் வாங்கியிருக்கிறேன், நான் வந்து அதா இருக்கிறேன் இதா இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால உங்களுக்குள் இருக்கிற பலம், அதுதான் that is called anointing of the Holy Spirit. அந்த ஆவியை நீங்க அனல் மூட்டிக்கிட்டே இருந்தாலே போதும், தேவன் உங்களுக்குள்ளே இருந்து மகிமையான காரியத்தை செய்வார். எல்லாரும் எழுப்பி நிற்போம்.
இயேசுவின் நாமத்தினால ஜெபிப்போம். உங்க வாயில இனிமே வரக்கூடாது. என்னது? எங்களால முடியாது, எதிர்த்து நிக்க முடியல, ஐயோ இந்த போராட்டத்தை எதிர்த்து நிக்க முடியல, ஐயோ இந்த அதிகாரியை எதிர்த்து நிக்க முடியல. அதிகாரி முன்னால போய் நிக்கிற, ஆமா ஆண்டவருக்கு முன்னால நில்லு. ஆமா, ஐயோ இந்த பிரச்சனை எதிர்த்து நிக்க முடியல, என் வீட்டு ஓனரை எதிர்த்து நிக்கணும். ஓனருக்கு பின்னால ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவியை எதிர்த்து நிக்கிறதுக்கு அரை கதவை பூட்டுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. சும்மா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேர பிள்ளைகளோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருங்க ஒரு பக்கம். அது கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, அதிக நேரம் கர்த்தரோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணாரு. ராகாலாபோ சாந்தாராபாஹா, கடைசி கால எழுப்புதலுக்காக அல்லவா கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இனிமே என் வாயில என்னால எதிர்த்து நிற்க இயலாது, என்னால ஸ்டாண்ட் பண்ண முடியாது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், ஐயோ அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். இருந்துட்டு போது, அவங்க போனா அவங்களோட இருக்கட்டும். நமக்கு என்ன வந்தது? நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென், ஹalleluya. ராந்தாபு ராஷாதா ரீகபா ரபாலியா தரோகோ. எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற சகோதரிமார்களுக்காக ஜெபிக்கிற, என் ஃபேமிலி என்னால ரன் பண்ண முடியல, என் புருஷனுடைய பொல்லாத இச்சையின் ஆவியில மூழ்கிட்டான், அவனை வெளியே கொண்டு வர முடியல. ஆமா ஆண்டவரே, நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியல, எனக்கு வேண்டிய பண வசதி இல்ல, ஐயோ நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். இல்ல, உங்களால முடியும், கர்த்தரால முடியும், கர்த்தரால முடியும். ஏன் தெரியுமா? இல்லாதவைகளை தான் அவர் இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர். இல்லாத உங்க வீட்டுக்குள்ள இப்ப என்ன இல்லையோ அது உனக்கு இருக்கு. ஆமா, உனக்கு பலவீனமா, அது பலன் வரும். ஸ்தோத்திரம். ஆமென். உங்கள் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அது பவுலுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எழும்பி நில்லு, நல்ல வாயை திறந்து கையை உயர்த்துங்க. முழங்கால்களுக்குள்ளே ஒரு பலன். ஆமென், ஆமென். மூட்டுகளுக்குள்ளே ஒரு பலன், இடுப்புகளுக்குள்ளே ஒரு பலன், லங்ஸ்ல ஒரு பலன், ஹார்ட்ல ஒரு பலன், லிவர்ல, கிட்னில, ஆமென், ஹalleluya, pancreasல, ஸ்ப்ளீன்ல, அப்டமன்ல தேவ பலன் உண்டாவதாக. கர்ப்ப பைகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாவதாக. இயேசு என்ற நாமத்தினால, இயேசு என்ற நாமத்தினால. இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகள் தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணிட்டப்பா. இந்த கலங்க பண்ணக்கூடிய வார்த்தைகளை இனிமே நான் பயன்படுத்த மாட்டேன், நான் பயன்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பேன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பேன், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்க எனக்குள்ள ஒரு மனப்பாடு வேணும். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, அது என்ன தெரியுமா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே இணைந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த கிராமங்களில் இருந்தாலும், எந்த ஸ்மால் டவுன்ல இருந்தாலும், எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்தாலும், எந்த ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே நாடுகளில் இருந்தாலும், இயேசுவே இயேசுவே, மலையாளத்தில் இருந்தாலும், கேரளாவில் இருந்தாலும், அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு மூலமாய் இங்கிலீஷ்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும், தெலுங்கு மொழிபெயர்ப்பு மூலமாய் தெலுங்குல கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய கிருபை உங்களுக்குள்ள வரட்டும் ஐயா. கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். ஆமென், ஹalleluya. உயர்ந்த அடைக்கலம் ஐயா. ஆமாண்டவரே, நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். ஆமே, இனிமே எங்க நாவில எதிர்த்து நிற்க முடியாது. பெரிய ஆட்கள், இதெல்லாம் கஷ்டம், ரொம்ப தூரம், முடியாது, கிடையாது என்பது கிடையாதப்பா. இயேசுவின் நாமத்தினால என் ஆண்டவரால சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். சகலத்தையும் சொல்லுங்க, என் லைஃப்ல சொல்லுங்க, வாய் திறந்து, சகலத்தையும் எனக்காக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். என் காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஆமென், ஹalleluya. காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்கி உலாவி தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அவிசுவாசத்தின் ஆவியை
ஆமென். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியை ஆண்டவர் துரத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, ஒரு பெரிய ஜெப ஆவியை கர்த்தர் உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாடிடுவோமா? ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகனே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஆமென். ஜெபத்தினை தொடர்ந்திடும் மகனே, உன் ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உடைத்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். இந்த பாடலை ஒரு தீர்க்க தரிசனமா நீங்க எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளை வழக்கம் போல கையை உயர்த்தி உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி, நம்முடைய யூடியூப் ஃபேமிலி, நம்முடைய ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், டிவியில் இருக்கிற குடும்பங்கள், அப்புறம் நம்முடைய மீடியா டீம், வர்ஷிப் டீம் எல்லாரையும் நினைச்சு கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க படுக்கைக்கு போகணும்னு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.